இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம உடலில் வந்துட்டு எந்த உறுப்பில் எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு உண்டான மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அது க்யூர் ஆகிடும். ஸ்டெம் செல்ஸ்னால் தொப்புள் கொடி காஞ்சது இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பழங்களில் இந்த பவுட்ரு தயார் பண்ணியிருக்காங்க. இது குளுக்கோஸ் ஃபார்முலாவில் தான் இருக்கும். இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தைராய்டு, ஃபைப்ராய்டு, சுகரு, ப்ரெஷர், முடக்குவாதம், பக்கவாதம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாருமே, குழந்தைகளை தவிர, கர்ப்பஸ்திரி தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கலாம். இது என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் இருக்கும், பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அதே மாதிரியே அவகடா, கிரேப்ஸ், இது இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பவுடர் எடுத்திருக்காங்க. இந்த சரவாங்கி வராமல் இருக்கிறதுக்கும் இதை சாப்பிட்லாம். சரவாங்கி வந்தவங்களும் இது அவசியம் எடுத்துக்கணும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது சரவாங்கிக்கு. இந்த க்யூர் செல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிச்சயமாக க்யூர் ஆகும். இந்த க்யூர் செல் பவுச் ஒரு 20 இருக்கும் இந்த பாக்கெட்டில். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு க்யூரே ஆகிடும். ஒரு 15 நாளைக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். முகம் எல்லாமே கூட உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன், நான் ஆல்ரெடி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேங்கிறவங்க பயப்படாமல் இதை நீங்கள் சாப்பிட்லாம். இது குளுக்கோஸ் மாதிரி தான் இருக்கும். நாக்குக்கு அடியில் நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும். இது நல்லா உமிழ்நீரோட கலக்கும். இதை நம்ம இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாமான்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது க்யூரும் ஆயிருக்கு.